மக்களே, காவேரி ஆறு வத்தாத ஜீவனது. இந்த காவேரி ஆறு வந்துட்டு தமிழ்நாட்டுல நுழையணும்னாவே அது தர்மபுரி மண்ணை தொட்டு தான் நுழையணும். அப்படி அந்த நுழையக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் பாலக்கோடு. அந்த பாலக்கோடு இன்னைக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணிக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது அந்த மக்களை கேட்டா மட்டும்தாங்க புரியும். அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை போக்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்தலா ஏரியில் இருக்கக்கூடிய நீரை புலிக்கரை ஏரிக்கு கொண்டு வருது. அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 14 ஏரிகள் வந்துட்டு நிறையும். அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய 400 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியா பயன்பெறும். அதன் பின் மறைமுகமா நிலத்தடி நீர் உயர்வது மூலமா 2000 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் பயனடையும். மேலும் பாலக்கோடு மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2019ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்தலா ஏரி புலிக்கரை ஏரி நீர் இணைப்பு திட்டம். அந்த திட்டத்துக்கு எப்படி நீர் கிடைக்கும்? இப்ப ஜெர்தலா ஏரிக்கு எங்க இருந்து தண்ணி வரும்னு கேட்டீங்கன்னா காவேரியோட கிளைநதியான சின்னாறுல இருந்துட்டு ஜெர்தலா ஏரிக்கு தண்ணி வரும். அந்த ஜெர்தலா ஏரியில இருந்து புலிக்கரை ஏரிக்கு தண்ணி வரும். இது புலிக்கரை ஏரிக்கு தண்ணி வந்ததுனால கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு நிலத்தடி நீர் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அந்த டைம்ல கோவிட் வந்ததுனாலையும் நிலத்தை கையகப்பட்டதுல சுணக்கம் ஏற்பட்டதுனாலையும் அன்னைக்கு அது சுடங்கியே கடந்துச்சு. அதன் பின் வந்த அரசான திமுக அரசு 2022ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அடிக்கல் நாட்டப்பட்டு 30 கோடி நிதியை வந்து மீண்டும் புதுப்பிச்சு கொடுத்து அந்த திட்டத்தை தொடங்குறாங்க. தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 95% முடிவடைஞ்சிருச்சு. ஆனா வெறும் 2 கிலோமீட்டர் தூரம் மட்டும் கால்வாயை வெட்ட முடியல. இவ்வளவு தூரம் கால்வாயை வெட்டிட்டு வந்த அந்த அரசால ஏன் இந்த 2 கிலோமீட்டர் கால்வாயை மட்டும் வெட்ட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் தாங்க. வெறும் ஹார்ட் ராக்ஸ் ஆன கடினத்தன்மை உள்ள பாறைகள் அங்க வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அந்த பாறைகளை வந்து தகர்க்கணும்னா வெடி வச்சுதான் தகர்க்கணும். அப்படி வெடி வச்சு தகர்த்தா அங்க இருக்கக்கூடிய நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அதுக்கு நாம அனுமதி வாங்கணும் அரசு கிட்ட இருந்து. அந்த அரசு கிட்ட அனுமதி வாங்கறதுக்காக PW பொதுப்பணித்துறை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதிமுக அரசு கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க. இன்னும் அந்த கோரிக்கை வந்து நிலுவையில தான் இருக்கு. வெறும் இந்த 2 கிலோமீட்டர் பணி நிறைவடையாதனால 2023, 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமா இந்த மக்களுக்கு வர வேண்டிய அந்த காவேரி உபரி நீர் வந்து சேரலைங்க. எல்லா காவேரி உபரி நீரும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் கடல்லே தான் வீணா கலந்துட்டு இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் பாதையை மட்டும் சச்சமைச்சிருந்தா பாலக்கோடு மக்களுக்கு இன்னைக்கு தேவையான விவசாய நீரும் கிடைச்சிருக்கும், குடிநீரும் கிடைச்சிருக்கும். மக்கள் இந்த அளவுக்கு அல்லாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. வெறும் கரும்பும் விவசாயமா விளையக்கூடிய பொன் பூமியா மீண்டும் பாலக்கோடு உருவெடுத்திருக்குன்றது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இதை ஏன் நாம செய்யல? இப்ப வெடி வச்சுதான் ஒரு கல்லை தகர்க்கணும்ன்றது எந்தவித அத்தியாவசியத்திலும் இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துல ஒரு பாறையை தகர்க்க வெடிப்பொருட்கள் மட்டும் தேவைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸ் வெடிப்பு தன்மை இல்லாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த பாறைகளை கரைச்சிருக்கலாம், அந்த பாறைகளை ரிமூவ் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 2 கிலோமீட்டருக்கு அந்த பாறைகளை ரிமூவ் பண்ணிருந்தா புலிக்கரை ஏரிக்கு தண்ணி வந்திருக்கும். புலிக்கரை ஏரிக்கு தண்ணி வந்தா கிட்டத்தட்ட 2400 ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் செழுமை அடைஞ்சிருக்கும். பாலக்கோட்டுக்கு தேவையான நீரும் வந்திருக்கும். அந்த பாலக்கோட்டு நிலத்தடி நீரும் உயர்ந்திருக்கும். அதுக்கப்புறமா கரும்பு மஞ்சள்னு சொல்லிட்டு முப்போகம் விளையக்கூடிய பண பயிர்களை பணியிட்டு தர்மபுரி மக்களோட வாழ்க்கையை உயர்ந்திருக்கும். 3 வருஷமா இதை கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, பாலக்கோடோட சட்டமன்ற உறுப்பினர் திரு KP அன்பழகன் அவர்களுக்கும் ஏன் கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்காங்க? ஏன் இதை பத்தி எந்த ஒரு கேள்வியையும் வந்துட்டு KP அன்பழகன் அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்துல எழுப்பல? இத்தனை வருஷமா 3 வருஷமா, அதாவது அதிமுக காலத்துல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கே குரல் கொடுக்காத இவர் மக்களோட பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு தான் குரல் கொடுக்க போறாரு? மக்களே நீங்களே சொல்லுங்க. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியோட மன்ற உறுப்பினரா மணி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு. இது தொடர்பான எந்த கேள்வியும் மக்களிடமும் நாடாளுமன்றத்திலும் எழுப்பிய வரலாறு எங்குமே கிடையாதுங்க. என்னைக்குதான் மக்களுக்கான குரலை, மக்களுக்கான தேவைகளை இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்தில் பேச போறாங்கன்றது எனக்கு தெரியலங்க. மக்களே, இத்தகைய வாழ்வாதார பிரச்சனை எத்தனை பாலக்கோடு மக்களுக்கு தெரியும்ன்றதே கேள்விக்குறிதாங்க. அத்தகைய நிலையில தான் பாலக்கோடு மக்களை வச்சிருக்காங்க. எனவே மக்களே, இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் இன்றைய ஆளும் அரசான தாவேக்கையாவது இந்த திட்டத்தை வந்து முடிவடைய செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளை மீண்டும் சீரமைச்சு எப்படியாவது புலிக்கரை ஏரிக்கு நீர் கொண்டு வருமாறு மிக தாழ்மையுடன் வந்துட்டு KP அன்பழகன் அவர்களையும் மணி அவர்களையும் அதன் பின் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, ஏதாவது இந்த வீடியோ நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த மக்களுக்கான கேள்வியை எழுப்ப எப்பவுமே ஹீரோ தமிழ் இருக்கும், இந்த அரவிந்த் சின்னசாமி இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.